வரகரிசி பொங்கல். அதுக்கு வரகரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், நம்ம பொங்கல் செஞ்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறின அரிசி பருப்பை குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். 1 டம்ளர் 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு வச்சுருக்கேன். 1 டம்ளர். இப்போ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், சீரகம், 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். வரகரிசி பொங்கல் நல்லா சூப்பராக குலைவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதில் நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். வந்துருச்சு. 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்க. தாளித்ததில் பொங்கலில் கலந்தாச்சு. டேஸ்டி வரகரிசி பொங்கல் ரெடி. வாழ்க வளமுடன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா தலை வரகரிசி பொங்கல், ஒரு சாலட், பச்சைப்பயிறு முளைக்கட்டின சாலட். இது வெள்ளரிக்காய், கார்ன், கேரட், தக்காளி, பெப்பர், சால்ட், லெமன் போட்டு ஒரு சாலட், தேங்காய் சட்னி, ஒரு எக்கு. டேஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.